Hi friends, welcome to Knowledge Box. Today நாங்கள் இந்த வீடியோவில் பென்ட்ரைவ் எப்படி பூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இனிமே எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. இதை நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் பென்ட்ரைவ் எப்படி பூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது உங்களுடைய நார்மல் பென்ட்ரைவை எப்படி பூட்டபிள் பென்ட்ரைவாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ பூட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டர் ஒரு லேப்டாப்க்கு ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட போகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய பென்ட்ரைவ் மூலம் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பென்ட்ரைவை நீங்கள் பூட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஓஎஸ் ரெண்டு மெத்தடில் போடலாம். அதாவது சிடிஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய மிஷினில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பென்ட்ரைவ் மூலம் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ பென்ட்ரைவில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பென்ட்ரைவை பூட்டபிள் பென்ட்ரைவாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுடைய பென்ட்ரைவை எப்படி பூட்டபிள் பென்ட்ரைவாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேருமே இன்ஸ்டால் பண்ணாமல் சிஎம்டி மூலமாக எப்படி உங்களுடைய பென்ட்ரைவை பூட்டபிள் பென்ட்ரைவாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுடைய பென்ட்ரைவை பூட்டபிள் பென்ட்ரைவாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓஎஸ் தேவைப்படும். அதோட உங்களுக்கான ஒரு பென்ட்ரைவ் தேவைப்படும். ஸோ உங்களுடைய பென்ட்ரைவை 8GB ஒரு அப் டு 8GB பென்ட்ரைவாக சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சர்ச் பாரில் CMD அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. CMD அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தென் உங்களுடைய மிஷினில் CMD அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேக் ஸ்க்ரீன் வரும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தான் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ CMD அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணது முதல்ல டிஸ்க் பார்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க் பார்ட் DISKPART டிஸ்க் பார்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதும் உங்களுக்கு ஒரு சம்டைம் இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ வந்துச்சு அப்படின்னா, do you want to allow this app to make changes to your device அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். ஸோ இதில் நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. தென் இன்னொரு பாப்அப் விண்டோ வரும். ஸோ இந்த விண்டோவில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு பாப்அப் விண்டோ வரல அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ண இந்த டிஸ்க் பார்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ண அந்த விண்டோவிலே ஒர்க் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை நல்லா மைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய மிஷினில் சர்ச் பாரில் CMD அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் வரும். தென் இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி டிஸ்க் பார்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்க் பார்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணதும் சம்டைம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஸ்க்ரீன் வரும். இன்னொரு ஸ்க்ரீன் வரும். அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி தொடர்ந்து அந்த ஸ்க்ரீன்லேயே ஒர்க் பண்ணிட்டு போங்க. இதன் பிறகு நீங்கள் டைப் பண்ண போகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த பாப்அப் விண்டோவிலே செஞ்சுட்டு போங்க. சம்டைம் உங்களுக்கு இப்படி ஒரு பாப்அப் விண்டோ வரல அப்படின்னா டிஸ்க் பார்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ண இந்த ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு ஒர்க் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தென் லிஸ்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் LIST லிஸ்ட் ஸ்பேஸ் LIST லிஸ்ட் ஸ்பேஸ் DISK டிஸ்க் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். தென் என்டர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ லிஸ்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய டிவைஸில் என்னென்ன டிஸ்க் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இதில் உங்களுடைய பென்ட்ரைவை சரியாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பென்ட்ரைவோட சைஸ் சரியாக காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் 16GB பென்ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஸோ 14GB அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்க்கு நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நீங்கள் உங்களுடைய பென்ட்ரைவ் எந்த டிஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி டைப் பண்ணுங்கள். செலக்ட் SELECT செலக்ட் டிஸ்க். ஸோ என்னோட டிஸ்க் பார்த்தீங்கன்னா டிஸ்க் 2ல் இருக்குது பென்ட்ரைவ். ஸோ டிஸ்க் 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். செலக்ட் டிஸ்க் 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். தென் உங்களுடைய பென்ட்ரைவ் இதில்
எந்த டிஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறத சூஸ் பண்ணிவிட்டு கீழே செலக்ட் டிஸ்க் 2, அதாவது உங்களுடைய டிஸ்க் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணதும் டிஸ்க் 2 இஸ் நவ் செலக்டட் டிஸ்க். ஸோ உங்களுடைய டிஸ்க் செலக்ட் ஆகி வரும். ஸோ டிஸ்க் பாத் சக்சீடட் இஸ் கிளீனிங் இந்த டிஸ்க். ஸோ உங்களுடைய டிஸ்க் வந்து க்ளீன் ஆகிட்டு நவ் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. CREATE கிரியேட் PARTITION பார்ட்டிஷன் ப்ரைமரி. கிரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும். ஸோ தென் நீங்கள் உங்களுடைய பென்ட்ரைவ் செலக்ட் ஆகிருக்குது, க்ளீன் ஆகிட்டு நவ் ஃபார்மட் பண்ண போகிறீங்க. ஸோ நான் சொல்கிறேன் இதே மெத்தடை டைப் பண்ணிக்கோங்க. ஃபார்மட் FORMAT ஃபார்மட் FS ஈக்குவல் FAT 32 QUICK. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஸ்க் பார்ட் ஃபார்மட் FS ஈக்குவல் FAT 32 குயிக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ எப்படி டைப் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் உங்களுடைய மெஷினில் நீங்கள் விண்டோஸ் 7 மாதிரி OS இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த FS ஃபார்மட் FS ஈக்குவல் FAT 32 குயிக் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனை கொடுங்க. ஸோ நீங்கள் அதாவது நீங்கள் உங்களுடைய மெஷினுக்கு விண்டோஸ் 7 இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த அதாவது ஃபார்மட் FS ஈக்குவல் FAT 32 குயிக் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனை கொடுங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய டிவைஸில் விண்டோஸ் 8, 8.1 or 10 OS இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மெத்தட் கொடுங்க. ஸோ இந்த மெத்தட் கொடுக்காதீங்க. அதாவது நீங்கள் டிஸ்க் பார்ட் ஆப்ஷன் டிஸ்க் பார்ட் பண்ணுற நேரம் நீங்கள் விண்டோஸ் 7 இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபார்மட் FS ஈக்குவல் FAT 32 குயிக் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனை கொடுங்க. ஸோ நீங்கள் விண்டோஸ் 8, 8.1 or 10 இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபார்மட் FS ஈக்குவல் NTFS குயிக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் இந்த மெத்தட் அதாவது விண்டோஸ் 8, 8.1 or 10 இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபார்மட் FS ஈக்குவல் NTFS குயிக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. தென் என்டர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தென் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 0% to 100% கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வரும். தென் டிஸ்க் பார்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார்மேட்டட் த வால்யூம் அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் கொடுங்க. ஆக்டிவ் ACTIVE ஆக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய கமாண்ட் கொடுங்க. தென் டிஸ்க் பார்ட் மார்க்ட் த கரண்ட் பார்ட்டிஷன் எஸ் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட் அசைன் பண்ணணும். ஸோ ASSIGN அசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை கொடுத்து என்டர் பண்ணுங்கள். தென் த டிஸ்க் பார்ட் அசைன் த டிரைவ் லெட்டர் ஒரு மவுண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவ்வளோ தான். இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பென்ட்ரைவ் அதாவது உங்களுடைய பென்ட்ரைவ் ஃபார்மட் பண்ணப்பட்டிருக்குது. NTFS ஃபார்மட்டில் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ உங்களுடைய USB ட்ரைவ் பார்த்தீங்கன்னா NTFS ஃபார்மட்டில் சேஞ்ச் ஆகிருக்கிறத உங்களுக்கு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் உங்களுடைய பென்ட்ரைவை CMDயில் பூட் பண்ண நேரம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைப் பண்ணுற நேரம் ஒவ்வொரு கமாண்டையும் டைப் பண்ணுற நேரம் சரியாக டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்பெல்லிங்ஸை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் செக் பண்ணுறதோட கீழே வர மெசேஜஸ் சரியாக இருக்குதா அப்படின்னு சொல்கிறத பார்த்துக்கோங்க. தென் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் உங்களுடைய டிஸ்க் கொடுத்து உங்களுடைய டிஸ்க் செலக்ட் பண்ணுற நேரம் கவனமாக நிறைய டிஸ்க் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பென்ட்ரைவோட சைஸை பொறுத்து சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் உங்களுடைய பென்ட்ரைவை பூட்டபிள் ட்ரைவாக சேஞ்ச் பண்ணதும் உங்களுடைய பென்ட்ரைவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பென்ட்ரைவை ஓப்பன் பண்ணதும் உங்களுடைய ஓஎஸை காப்பி பண்ணி உங்களுடைய ஓஎஸ் அப்படியே காப்பி பண்ணி உங்களுடைய பென்ட்ரைவில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பென்ட்ரைவுக்கு காப்பி ஆகுது. ஸோ உங்களுடைய பென்ட்ரைவுக்கு காப்பி ஆகினதும் உங்களுடைய பென்ட்ரைவை உங்களுடைய மெஷினில் கொடுத்து உங்களுடைய ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஓஎஸ் எப்படி மெஷினில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
இந்த வீடியோவில் நீங்கள் பென் டிரைவ் எப்படி பூட்டபிள் டிரைவாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஓஎஸ் எப்படி உங்களுடைய மெஷினில் இன்ஸ்டால் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Until then, stay tuned. Thank you.